நண்பா 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 வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. எப்படி போனனோ அப்படியே திரும்ப வர்றாம சும்மா புது உருமாற்றத்தோட வந்திருக்கேன்னு சொல்லு. யார்கிட்ட போய் சொல்ல? யார்கிட்டயாச்சும் போய் தான் சொல்லி தொலையண்டா. ஒரு ஃபார்மெட்டில் ஒரு டைலாக்கை பேச விட்றானா இவன். தலைவர் அப்படின்னா ஃபார்மெட்டில் டைலாக் பேசியிருக்கீங்க. சரி சரி, மூடிட்டு முதல்ல இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு டக்குன்னு வீடியோ முடிக்கிற வேலையை பார்ப்போம் வா. இவன் வேற ஒருத்தன். ஹலோ கோச், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம சேனல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இன்னொன்று, நம்ம சேனல் வந்து லோகோ அப்புறம் நேமெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால் வேறு சேனல் நினச்சிக்காதீங்க, நம்ம சேனல் தான். ஸோ அதோட ரொம்ப நாள் வியூஸ் போகாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் மனசை தேத்திட்டு கொஞ்சம் வீடியோ ரெடி பண்ணலான்னு வந்திருக்கோம். தேத்திக்கிட்டா ஓகே, ரொம்பலாம் பண்ணாத. நம்ம வாய்ஸ் ஓவர் சேனல் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நான் போயிட்டு அனிமி இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுலேயும் கண்டினியூஸாக வீடியோ வரும், அப்பப்போ மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வரும், கூட சேர்த்து அது மட்டுமே இல்லாமல் மாங்காவும் வரும். ஸோ அதனால நம்ம சேனல் லைக் பண்ணி சக்கம் போய் வச்சுக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம பார்த்தலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் எபிசோட் 4 or 3. சரி, நான் வராம போயிட்டா நீ என்ன பண்ண? நான் உசார் பண்ணிட்டு போயிடுவேன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்டு சரசம் பண்றக்கே மாட்டாப்பே உங்களை பெத்துறாங்களா? ஐயோ பாவையா, சாசிக்கே இப்படி மாட்டிக்கிட்டானே. தேவையில்லாம ஏன்டா நட்டம் நீ போற? அவன் டைலாக் பேசிக்கிட்டு இருந்தா துணைக்கு போவான்னு போயிருப்பான். மூடிட்டு ஒழுங்கா கதையை மட்டும் பேசுட. டீச்சர், நீ ஆவனா கொடுக்க வந்துக்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் அமைதியாரு. சரி வாங்க பார்த்துடலாம். இப்போ அடுத்ததை போடுறா எடிட்டரு. ஐயால என்னடா இது அப்படியே ஃபோர் ஷேடோவிங் மாட்டமே இருக்குது. எல்லா போஸும் கரெக்டாக இருக்கே. அதே நேரத்தில் மடரோட சுசனோ ப்ளூ கலரு, இவனோட கர்மா ஆக்டிவேட் ஆகும்போது வரக்கூடிய ஃப்ளேம் வந்து ப்ளூ கலரில் தான் இருக்கும் உடம்பை சுற்றி. அதே நேரத்தில் பையன் அந்த ட்ரெயினில் நின்ன சீனு மடரா நிற்கிற மாட்டமே இருக்குது. நிற்கிறவனுக்கு அதே மாட்டம் இருக்குது. ஒருவேளை ஃபோர் ஷேடோவிங்காக இருக்குமோ? என்ன பண்ண ரியாக்ஷன் கொடுக்குறது என்னன்னு சொன்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கானே. எடிட்டர் அவனை என் வழியில் குறுக்க வந்துக்கிட்டு இருக்கேன். அமைதியாயிருக்கியா? சரி இப்போ அடுத்த ரீல போட்டு விடு. கோரேவா டீ, கோரேவா பவுண்டி, கோரேவா ஃப்ரூட்டி, பானாதவா ஸ்கூட்டி. ஒப்பறானே, என்னடா இப்படி மாசி டைலாக்லாம் அது கொஞ்சம் நல்லா, கொஞ்சம் டைலாக்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த டைலாக் நல்லா தானே இருக்குது. ஒரேவா டீ, ஒரேவா ஃப்ரூட்டி. ஆனால் எனக்கு பிடிச்சது அந்த ஸ்கூட்டி. டு யூ மீன்? தப்பாக நினச்சிக்காத, ஸ்கூட்டி நல்லா இருந்துச்சு அதனால பிடிச்சிருக்குண்ணே. இவன் வேற. அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க, நீ கையில காலில் வந்து என்னை காப்பாற்றுறதை விட்டுட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பார்க்குறீங்களா? உருப்படுவீங்களா நீங்களா? இல்லண்ணே, நீங்க தூக்கிட்டு போறப்ப அதான் வச்சு அடிச்சிட்டீங்களே, பாடி எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்டோம்னே. பாடியா? ஏண்டா என்ன குலவனியா கொண்டு போனாங்க? அடிச்சுதானடா கொண்டு போனாங்க. அம்புட்ட ஆசை சார்லாம் நான் இவ்வளோ பேரரசருக்கு கிடையாது. எனக்கு டைலாக் நல்லா எடிட் பண்ணியிருக்காங்களே. யாராச்சும் இந்த எடிட்டை நீங்கள் பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலே ஒரு ஹேட்ஸ் ஆஃப்பா. அந்த மாதிரி எடிட்டாக இருக்குது, சூப்பர் எடிட்டு. சில எடிட் கிடைச்சாதான்ப்பா நமக்கெல்லாம் நல்லா கொஞ்சம் வீடியோவும் போட முடியுது. அவன் செத்துட்டானே கன்ஃபார்ம் பண்ணிங்களேடா. இது ஆண்டா ரொம்ப ஓவரு. ஒரு அடி வாங்கிட்டு ஒரு மனுஷன் விழுந்தா செத்துட்டானா அர்த்தம். திருமணம் கூப்பிட்றது கிடையாது. ராஜா, நான் எல்லா சினிமாவும் பார்த்திருக்கேன். எம்ஜிஆர் சண்டை போடுறத பார்த்திருக்கேன், சிவாஜி நடிப்பை பார்த்திருக்கேன், ரஜினி ஸ்டைல பார்த்திருக்கேன், கமல் பல மாறுவேஷத்துல நடிக்கிறத பார்த்திருக்கேன். ஆனா அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்திருக்க பத்தியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜா. ஆனா நீ சிவார்சே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா? அவார்டு வாங்கிடுவேன். என்ன மாஸ்க் மேன் ஒப்பிட்டோன்னா என்னடா நினச்சிங்க? என் தலைவன் உலக நாயனுக்கு இல்லைடா, எல்லா நடிகருக்கும் டஃப் கொடுப்பான்டா. அதுவும் வெட்டுறப்ப, சாசியை வெட்டுற மாட்டை கொடுத்தாங்க பார், அங்கே நிற்கிறான்டா என் தலைவன் நடிப்பு நாயகன்டா, சூரன்டா, வீரன்டா. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நாங்கள் போயிடுவோம்டா. அதையே போயிடுறதுக்கே ஃபுல்லாக பார்த்துட்டு போக. சரி அடுத்த ரீலை போட்டுவிடு. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா?
இது எப்பட்றா வாயால சொல்ல? ஐயோ கக்காசி எங்கே கொண்டு போய் வைக்கிறது தெரியலையா? சிடாரி அவனா அங்கே கொண்டு போய் பிடிக்கிறது? அது நீ ஒபிட்டோ கையால் அடிவானு தப்பே கிடையாதுயா, தப்பே கிடையாது. டேய் அடுத்ததாச்சும் கொஞ்சம் கக்காசிக்கு சப்போர்ட் பண்ணுறவன்ட்ட ஏதாச்சும் போட்டு விட்றா. போட்டு துளையும், இதோ பார்த்துக்க. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், உயிருடன் கலந்து விட்டேன். ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. ஏய் நீ மீண்டும் மீண்டும் கக்காசி ஃபேன்ஸு மேலேயே கை வைக்கிற. இருந்தாலும் இதை பற்றி நான் சொல்லிடுறேன். நீ கக்காசி உனக்கு மட்டும் ஆள் செட் ஆகலாம், ஒப்பிட்டோவுக்கு நெஞ்சில் ஓட்டையாகலாமா? இது என்னத்தடா நியாயம்? தலைவரே கக்காசி ஃபேன்ஸ் இருப்பாங்க, என்ன பண்ண போறீங்க? அங்கர் கம்னு கிடையாது. எப்பா சாரி. அப்ப சாஸ்கியோட டீம் நம்ம வந்துகிட்டு இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எப்படின்னு சரியா தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, சாஸ்கே டீம்ல கண்டிப்பா ஒரு நிஞ்சா இருப்பாங்கன்னு மட்டும் உண்மை. இங்கே உண்மையாக கக்காசியோட வாய்ஸ் எதாவது சேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா நான் வந்து கொஞ்ச நாள் பார்க்கவே இல்லை. ஸோ மாற்றிட்டானுங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது மாற்றிட்டானுங்கிற நான். ஏன்னா இது வந்து இருக்கா செஞ்சியோட வாய்ஸில் கை என்னாச்சு? வெட்டிட்டான். யாரு? ரவுடி ரங்கே. எதுக்கு? அன்னைக்கு உன்னை ஃபாலோ பண்ண ரவுடியை நான் ஃபாலோ பண்ணி போனேன்ல, அவன் அடிச்சேன் உதைச்சேன். அவன் ஒரு பக்கத்து மீசையை வெட்டி எடுத்துட்டான். அதை உன்கிட்ட காட்டலான்னு வெட்டி நடை போட்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்ப டென்ஷன் ஆனவன் பின்பக்கமா வந்து என்னுடைய 2 கையையும் வெட்டி எடுத்துட்டான். அதுல ஒரு கையோட அந்த மீசையும் போயிடுச்சு. எனக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்க. இது என்ன தியாகம்? உனக்காக என் தலையை கூட நான் இழப்பேன். நீ இல்லாம இந்த உலகத்துல ஒரு தண்டமா வாழ்றதை விட உன் கூட ஒரு முண்டமா வாழ தயாரா இருக்கேன். உண்மையிலே சூப்பராக இருக்கியா? உண்மையே நல்லா இருக்கு, நல்லா சிரிப்பாகவும் இருக்கு, அதே நேரத்தில் சூப்பர் எடிட்டாகவும் இருக்கு. ஆனால் ஒபிட்டோ என்ன தான் இருந்தாலும் நீ வெட்டிய கூடாதுல மின்னோட்ட கைய. இப்ப நான் 1ல இருந்து 10 என்றதுக்குள்ள அந்த ஆள் இங்க வந்தாகணும். இல்ல நாங்க எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு நின்றுவோம். 1 3 5 தத்திர முடிச்ச நாயே 9:45. ஜிரையா என்னைய இப்படி பேசி விட்ட? நீ ஒரு லெஜெண்டரி சனினியா? ஆனால் இப்படி இருக்க தப்பு இல்லையே. ஆமாம், ஒன்றா மட்டும் காஜு பிடிச்ச நாய்களுக்கு இதெல்லாம் தப்பே இல்லை தான். யார பத்து காஜுங்கிற நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? கொஞ்சம் என் நல்ல மனசு புரிஞ்சுக்கடா. ஸோ அவ்வளோதான் கோச்சு, இந்த இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இது எப்படின்னு சொல்லுங்க கமெண்ட் சொல்லுங்க. அதை நினச்சோம் லைக் பண்ணி கோயம் பிடிச்சவங்க அப்படின்னா தான் உங்களை இது மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டுமே பெல்லைக்கான் ஆன் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அதோட நம்ம மற்ற சேனலுக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு அனிமி பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம வாய்ஸ் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி படிச்சுங்க. இல்லை அப்டேட்ஸு ரிவ்யூ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கமெண்ட்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி படிச்சோங்க. ஏஆர்டி கமெண்ட்ரி, இந்த கமெண்ட்ரி இல்லைப்பா, ஓகேவா? ஸோ ஓகே பாய் கோட்ஸ். அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய். நீங்க இன்னும் இங்க தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க. போங்க போங்க போங்க.